ஓகே, மணிகண்டன் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதில் ஒரு ஆதரவு சக்தியாக தொடர்ச்சியாக அவங்களோட உரையாடலே இருக்க ஒருத்தர் இதை எப்படி அணுகுவாங்கன்றீங்க? ஏன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது, கூட்டணி ஆட்சி அல்லது அவர் வந்து தெலுங்கானா உதாரணம் வரைக்கும் சொல்லும்போது அப்படியான வாய்ப்புகளை இன்னொரு பவன் கல்யாணா வர வாய்ப்பு இருக்குன்னா அவர் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான வியூகங்களாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு. இல்லை, நிச்சயமாக இல்லை. நம்ம திருப்பி ஒரே கருத்தை தான் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம வந்து பிரைமரி போர்ஸாக தான் வரார் திரு விஜய் அவர்கள். சரி, ஸோ மக்களோட மட்டும்தான் கூட்டணி. ஏன் இங்கே வந்து இந்த 75 ஆண்டு கால இந்த திமுக அண்ணா திமுக காலகட்டங்கள்ல இருந்து இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாற்றாக தான் நம்ம வந்து வரமகண்டி இவங்களோட ஆல்டர்னேட்டிவாக இவங்களோட வந்து கைகோர்த்து போகணுன்றதுல நம்ம எங்கேயுமே வந்து நம்ம வேலையும் செய்யலை, நம்ம வேலை திட்டத்தில் அது சுத்தமாக வந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மக்களோட கூட்டணி, மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தான் மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ நாங்கள் நினைக்கலாம், கட்சியாக நாங்கள் நினைக்கலாம், ஆனால் மக்களே வந்து திமுக மேலேயே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அரசு ஊழியர்கள் பிரச்சனை இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு களத்துல இது வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு மக்கள்கிட்ட. இல்ல இல்ல நீங்க சொல்றதுல இருந்து செய்தியாக நாங்கள் புரிந்து கொள்றது அல்லது மக்கள் புரிஞ்சுக்கிறதுல திமுக பாஜகவுக்கு மாற்று என்பதாகத்தான் இதுவரை அவர் சொல்றாரு. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. கரெக்ட். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு தவிர திமுக அதிமுகவுக்கு மாற்று இன்ன வரைக்கும் அவர் வந்து வெளிப்படையா இல்ல. மக்கள் சொல்றாங்கன்னா அதுதான் நான் சொன்னேன். நான் சொல்றேன்னு சொல்லல, எங்க கட்சி சொல்றாங்கன்னு சொல்ல. மக்கள் தலைவரா அவர் எந்த இடத்துல இல்ல, நாங்களும் அதை எங்கேயுமே பதிவு பண்ணல. மக்கள் இன்னைக்கு வந்து பாக்குற அந்த பார்வையோட தான் சேர்ந்து நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. சோ நம்ம அடிப்படை கட்டமைப்புகள் வச்சு மக்களோட கூட்டணி தான் வந்து போவாரு. தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளர் தான் வராங்க, துணை முதல்வர் ரேஸ்க்கு அவர் வரலைங்க. சரி, ரைட்.